2 சின்ன பசங்க விளையாட்டுருக்காங்க. தாத்தா வந்து ஆளுக்கு ஒவ்வொரு விதை தராங்க. இத எடுத்துட்டு போயிட்டு செடி வைங்கடா அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே வைக்கிறாங்க. ஒருத்தனோட செடி மட்டும் நல்லா ஹைட்டா வளர்ந்துட்டே வருது. இன்னொருத்தனோட செடி வளரவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போயிட்டோனே இந்த இந்த பையன் என்ன பண்றான்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அச்சச்சோ! நம்ம செடி வளரலையே அப்படி சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி கேட்குறான். என்ன தாத்தா செடி வளர்ந்துச்சா அப்படின்னு. இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையன் வந்து ஊர்லேருந்து வந்து பார்க்குறான். பார்த்தா அவனுடைய இடம் செடி வச்ச விதைலாம் பார்த்தா அப்படியே மூங்கில் காடா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா சொல்றாரு, "நீ ஒரு விதை வைக்கிற அப்படின்னா, அது வந்து உடனே வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது வளர்றதுக்கு வந்து டைம் ஆகும்" அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி தான் நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, ஒரு முன் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, அது உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது பண்ண பண்ண பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப பெருசா கிடைக்கும். அதே மாரி தான் நீ வச்ச விதை வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து என்னாச்சு ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. ஓகேவா? அது மூலியமா வந்து இப்ப பாரு உனக்கு எவ்ளோ பெரிய மூங்கில் காடே கிடைச்சிருக்கு. இதே மாரி தான் நம்ம லைஃப்பும். நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும் உனக்கு இப்ப பெருசா தெரியாம இருக்கலாம். வளர வளர என்ன ஆகும்னா, அந்த விஷயம் உனக்கு ரொம்ப மிகப்பெரிய வெற்றியா வந்து உனக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். தாத்தா இதுக்கப்புறம் நான் வந்து எந்த செயல் செஞ்சாலும் அதில வெற்றியோ, தோல்வியோ அத வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் அது எப்ப கிடைக்குதோ அது கிடைக்கட்டும் தாத்தா அப்படின்னு சொல்லிடுறான். தாத்தாவும் ஹாப்பியா சரிப்பா அப்படின்னு